இது ஹைகோர்ட் லாயரு, என்னுடைய நண்பர், மாவட்ட செயலாளர் விசிகால இருக்காரு. ஓகே. அப்புறம் வந்து சஷாங்க் என்டர்பிரைசஸோட ஷிப்பிங் ஓனர், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டர். இவர் வந்து லெவல்யூ, நான் மொய்தீன். லெவல்யூ மொய்தீன்னா எல்லாருக்கும் தெரியும், செம்ம அட்வைசர். எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்றவர், எல்லாமே தான் பண்ணுவாங்க. நிறைய எனக்கு போகும்போதும் இந்த மாதிரி இருங்க அப்படின்னா அவர் சொல்ற பிரச்சனை ஒண்ணு கூட உள்ள கேட்கல. ஏன்னா உட்கார வச்சு கிட்டத்தட்ட எனக்கு இப்படி, ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு நிறைய ட்ரை பண்ண, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உள்ள போனோடனே எனக்கு பாட்டுலாம் எழுதிருக்கு பிக் பாஸ்க்கு. உள்ள பண்ணணும்னு சொன்னாங்க, நான் உள்ள பண்ணி நான் மறந்துட்டேன். அது வந்து நானாவே அப்படியே ஒர்க் இதுவாகிடுச்சு. அது அதே மாதிரி வந்த பிறகும் சில விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் உள்ள போட்ட ட்ரெஸ் போட்டேன் பாத்தீங்களா, என்னோட ட்ரெஸ் வந்து நண்பர் வந்து எனக்காக அது வந்து இது வந்து நான் ரெகுலரா போட்டதுக்கு வந்து என்னுடைய சூப்பர் நண்பர். இதுக்காக காசுக்கு எல்லாம் அப்புறப்பட்ட பிரச்சனை, நட்பு தான் அதுக்காக. எல்லாமே நண்பர்கள் தான். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, நண்பர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நண்பர்களோட தான் இப்போ இணைஞ்சது இது. டெல்லி சின்ன வயசுல இருந்து என் கூட தம்பி வந்து சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இவருடைய எல்லாமே ஒரே பிசினஸ், எல்லாம் ஒன்னா பண்றவங்க. இது என்னோட மச்சான் நரேன், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பேட்டி எல்லாம் ஒரு குத்து என்னோடய ஃபேமஸ் ஆயிடாங்க. இவரு கஸ்டம்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டர், பெரிய பிசினஸ் மேனு, சோசியல் சர்வீஸ், எல்லாமே சோசியல் ஒர்க் பண்றவங்க தான். சாப்பாடு செஞ்சு இப்போ நான் உள்ள இருக்கும் போது கூட என்னுடைய பர்த்டேக்கு சத்தியமா நான் இதெல்லாம் சொல்லிட்டு போல. அதான் நட்புன்றது. நீங்க கேட்டீங்கல்ல, இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையா, நட்பு மட்டும் தான் பண்ணுச்சு. இவரு எல்லாமே சாப்பாடு போட்டாங்க. அன்பு இல்லம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எனக்காக நம்ம இங்க இருந்தா நம்ம கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் எதனா